வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில ஒரு முட்டாள் மன்னன் இருந்தாருங்களாம். அந்த முட்டாள் மன்னன் எல்லா விஷயங்கள்லயும் முட்டாளா யோசிப்பாருங்களாம். அந்த முட்டாள்தனத்த மக்கள் கிட்ட திணிக்கணும்னு நினைப்பாருங்களாம். ஒரு நாள் இந்த முட்டாள் மன்னன் தன்னுடைய தோட்டத்துல நடந்துட்டு இருக்கிற நேரத்துல அவருடைய பாதத்துல முள் குத்திடுச்சுங்களாம். அந்த வலி அவரால தாழவே முடியலையாம். வைத்தியர அழைச்சு முள்ள எடுத்துட்டாங்களாம். அந்த புண்ணு ஆறிடுச்சுங்களாம். இந்த முட்டாள் மன்னனுக்கு என்ன எண்ணம்னா, ஐயோ! நமக்கு முள் குத்துன மாதிரி நம்மளுடைய மக்கள் அத்தன பேருக்குமே முள் குத்துமே! அவங்களும் நம்மளுடைய இந்த சின்ன அவஸ்தைய படுவாங்களே! அப்டின்னா ஒரு ஆணை போட்டாருங்களாம். என்னன்னா, நாட்ல இருக்கிற அத்தன பாதையிலயும் வைக்கோல போட்டுடுங்க. அது மேல தான் மக்கள் நடக்கணும். அப்ப மக்களுக்கு ஆணி குத்தாது, இல்ல முள்ளு குத்தாது, எதுவுமே குத்தாது. கால் பத்திரமா இருக்கும்னு சொன்னாருங்களாம். இவர் தான் முட்டாள் மன்னன்னு ஜனங்களுக்கே தெரியுமே! உடனே காவலாளிகள் அத்தன பேருமே போயி மந்திரியார போய் பார்த்தாருங்களாம். மந்திரியாரே இது சாத்தியம் கிடையாது. மொத்த நாட்டுக்கும் வைக்கோல பாதையா போடுறது. நீங்க தயவு செஞ்சு மன்னர்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னாருங்களாம். இந்த மந்திரி நல்ல புத்திசாலியான ஆளாம். உடனே மன்னர போய் பார்த்தாருங்களாம். மன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். நாட்டு முழுக்க இந்த வைக்கோல பாதையா போடுறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம். அதுக்கு பதிலா ஒரு சின்ன யோசனை. யாருக்கெல்லாம் முள்ளு குத்த வேணான்னு தோணுதோ அவங்கெல்லாம் தன்னுடைய கால்ல வைக்கோல கட்டிக்கலாம். அப்படி நடக்கிற நேரத்துல முள்ளே குத்தாது. மந்திரி சொன்ன யோசனை சரின்னு பட்டதுனால, அவரு காவலாளிகள கூப்ட்டு தன்னுடைய கால்ல வைக்கோல சுத்திக்கிட்டாருங்களாம். ஷூஸ் மாதிரி வைக்கோல போட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாரி நடக்க சமயத்துல அவருடைய கால் பாதுகாப்பா இருந்துச்சாம். இது ஒரு கற்பனை கதை தான். இந்த சம்பவம் நடந்து பல காலங்கள் கழிச்சு அந்த நாட்ல காலணி அணியும் பழக்கம் வந்ததுங்களாம். இந்த குட்டி கதையிலிருந்து நம்ம ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம். நாட்டை ஆளும் மன்னர் முட்டாளா இருந்தா பிரச்சனையே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற மந்திரி புத்திசாலியா இருக்கணும். அப்பதான் நாட்டு மக்கள சரியா வழிநடத்த முடியும்னு தெரிஞ்சுக்கிறோம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.